நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதுல்ல, உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்க என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால திருத்தவே முடியல. உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள். விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்ல, நெஞ்செலும்பு விட்டுறோம். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல யாரை தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட வந்து சேர்ந்தது, நாம போய் சேர்ந்துகிட்டது, எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். வாழ முடியாது. எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க. பஞ்சதந்திரத்தில் நம் மூத்தோன் சொல்லிவிட்டு போறான். என் மூத்தோன் சொன்னான், ஒரு ஆறு புரண்டு ஓடுது, அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு, நாம எல்லாம் தான் அந்த தவளை. ஓகேவா? பக்கத்தில் ஒன்று வந்து நிக்குது, அது திரும்பி பார்த்தா தேளு. தேள் சொல்லுது, மிஸ்டர் ஃப்ராக், என்ன உன் முதுகுல ஏத்திட்டு இந்த ஆத்த கடந்து விட்டுற. நம்மெல்லாம் ஃப்ராக் தானே, ஆதி உயிர் அது ஃப்ராக். அமீபாக்கு அப்புறமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது, நான் மாட்டேன். தேள் கட்டுச்சு, ஏன் நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் செத்துருவேனே, லூஸா நீ? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினேன்னா நானும் தானே சாவேன். ஆமாம்ல, பாயிண்ட். நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் தெரியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க. சூப்பராக ஏமாத்தோம் நம்மளை. நாம ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் 2 அம்மா அப்பா. சூப்பர். ஆனால் இந்த ஃப்ராகு ஓகேன்றுச்சு, சரி வா கொட்டக்கூடாதான், கொட்டினோம் 2 பேரும் செத்துருவோம், ஜாகிரதை. முதுகில் ஏற்றிக்கிருச்சு. இப்போ பயணம் தொடங்குது. நடு ஆற்றுல போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி தவளை இப்படி தவி 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 கூட்டிட்டு போகுது. நடு ஆற்றுல என்ன ஆச்சுன்னு தெரியல, தேளு டொங்குன்னு கொட்டிருச்சு. இப்போ தவளையும் தேளும் சாகுது. சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி, என் மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படிச்சு. ஏன் என்னை கொட்டின? நான் அன்பா தானே வந்த உன் கூட, உன்னை காப்பாத்தணும் தானே, என்னை ஏன் கொட்டுன? இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி. தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம். தேள் சொல்லுச்சான், வீட்டில் போய் யோசிங்க, நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை. தேள் சொல்லுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. I was designed like that. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், அவங்களோட தான் இருந்தாகணும். அப்போ எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது? எப்படி நடந்து கொள்வது? பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க சொல்லுவாங்க, தோற்கலாம்னு. ஆனா ஒன்று சொல்லட்டுமா? தோல்வி நிகழலாம், ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். டோன்ட் அக்செப்ட் இட். நிகழ்ந்து விட்டு போகட்டும். ட்ரை, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதே இல்லை. வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு 5 விதிகளை கற்றுத்தருகிறேன். 5 விதிகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தெய்வ நிலைக்கு ஓரளவுக்கு உயரலாம். டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது. முடிவெடுப்பதே இல்லை. நாம் அடுத்த நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. முக்கியமாக இந்த பெண்களுக்கு, இந்த அக்கா, உங்கள் தங்கை, உங்கள் மகள், உங்கள் தாய், வயதிற்கேற்ப ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை விட்டுடுங்க, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம். என்ன தெரியுமா? இவ என்ன நினைப்பா, அவ என்ன நினைப்பா, எவ்வளோ நம்மளை பற்றி ஒன்றும் நினைக்கிறது இல்லை.
நினைச்சாலும் 3 நிமிஷம் தான் நினைப்பா. நம்முடைய அஜெண்டா 300 வருஷம். இந்த 3 நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடைச்சிக்காதீங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன். முதல் விதி, நான் சொல்லுகின்ற முதல் விதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இதை நான் ஒரு 17-18 வயசு பசங்க இருக்கிற காலேஜில் சொல்லிட்டேன். ஒருத்தன் எழுந்து கேட்குறான், மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம்? நம்பலாமா? டே டே நான் அதை சொல்லலடா. நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா? பயம் உங்களை தேடும். நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா? மரணம் உங்களை தேடும். கீழே விழுந்துருவீங்க. உங்கள் மனம் மிக மிக பலமானது. பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட். இது நான் சொல்லுவது சத்தியம். இது சயின்ஸ். இது ஒன்றும் நம்பிக்கையின் பார்ப்பட்டு நான் சொல்லல, இது சயின்ஸ். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள், பார்ப்போம். வரவே வராது. திட்டம் இருந்தா வரும், டிட்டர்மினேஷன் இருந்தா வரும். பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறதில்லை. வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும். புருஷனால என்ன கிடைக்கும்? புருஷன் 3 லட்சம் ரூபாய், அவன் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் 30 ரூபா. மனைவி என்ன கிடைக்கும்? அது 3 ரூபா தான். அவன் 30 லட்சம். வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கனெக்டடா இருப்பீங்க? பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள். 2 விஷயத்துல வெல்பீயிங்கா இருங்க. ஒன்னு மெடிக்கல், இன்னும் ஒன்று லீகல். லீகல் அண்ட் மெடிக்கல் 2 விஷயத்திலேயே வெல்பீயிங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான். சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள். உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். சுய மற்றும் சமூக ஒழுக்கம். தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் பெண், என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன். ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள். நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை. உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம். தத்தம் கருமமே கட்டளை கல். அப்பா, தமிழ் கட்டளை கல்லுன்ட்டான். உன்னுடைய கட்டளை கல் உன் கர்மம் தான், நீ செய்யும் வினை தான் சொல்லிட்டான். எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். 4வது விதி, நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும். மிராக்கிள். இதெல்லாம் நான் சும்மா வேகமா சொல்லிட்டு போறேன். வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும். சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். நேற்று, இன்று, நாளை 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 5 விதி. இந்த 5 விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டி விடுகிறார்கள். நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன், இளைஞர்களை பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன். அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன். ஜெனரேஷன் மாறுது. என் காலத்தில், என் வயசுல இருக்கிறவங்க 45 வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. 3rd இயர் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஏங்குவோம் சார். இன்னைக்கு காலேஜில் நான் டீச்சராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு 3rd இயர் ஏங்குது. இன்னைக்கு
இன்னைக்கு அப்படி இருக்காங்க. நான் உங்களெல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுறேன், என்னையும் சேர்த்து, மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம பேச்சியா மேடம் கேட்பாங்க? எவ்வளோ இன்னசென்ட்டாக வளர்ந்தோம் நாம. 7ஆம் கிளாஸில் தான் எனக்கு ப்ரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அப்பா. அது வரைக்கும் கறி கோபால் பல்பொடி தான். நான் தலையண்டை வச்சு தூங்கி இருக்கேன் மேடம். எப்போ காலையில் விடியும் ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு. எனக்கு அப்போ என்ன தெரியல தெரியுமா? ப்ரஷ்ஷை தானே நைட்லேயும் தேய்க்கலான்னு தெரியல. எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன். 12 வயசில் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்ததுனால தான் 45 வயசு கடந்து இவ்வளோ ஞானமாக பேசுகிறேன். அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு. என் காலேஜில் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா? காலேஜில், ஸ்கூலில் தான். அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூலு. போய் பாருங்க மேடம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் பாப்பா லூஸாக போயிடும், ஒன்றும் விளங்காது. குழந்தையா இருக்க விடுறோமா? முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா? ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆளுமையான குழந்தை எப்படி உருவாக்குவீங்க? என்கிட்ட விடுங்க 10 நாளைக்கு. கத்தி இல்லை, வைர கத்தியா மாற்றி கொடுக்குறேன். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும், நாம குழந்தைகிட்ட மழலை பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூல். எனக்கு தொண்டை கட்டியிருக்கா? என்னை ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா சாப்பாடு டேபிளில் சாப்பாடு வச்சுட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்கிறார், மேடம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுங்கன்னார். நான் சொன்னேன், சார் இங்கே வாங்க வாங்க சார், தொண்டை கட்டி இருக்கு சார், பேச முடியாது. அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். ஒரு டம்ளர் சூடா தண்ணி கொடுங்க சார். அவரு இப்பவே வேணுமா மேடம்? அதுக்கப்புறமா, ஓ எனக்கு தானேயா தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானேயா இருக்கு, நீ பேச. குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும், நீ திருப்பி நல்லா பேச. நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது. லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை நான் ஒன்று சொல்கிறேன், பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நல்லா இருக்கியான்னு மட்டும் கேளுங்க, சூப்பராக இருப்பாங்க. 90 வயசு 95 வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்கணும். நான் அப்புறமா பேசுகிறேன். வெய், சாப்பிட்டியாம்மா? தலைவலிக்குதா? சொன்னியாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போகலாம். நீ கூட்டே போக வேண்டாம், போகலான்னு சொல்லு, தலைவலி சரியாயிடும். மொழி தெரிய வேண்டும் நமக்கு. மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கு நம்முடன் பணியாற்றுகின்றவர்கள், நம்முடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. 2 உதாரணத்தை சொல்கிறேன். தண்ணி தெளிவாக இருந்தால் முகம் தெரியுதா? கொதிக்கிற தண்ணியில் முகம் தெரியுமா? மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது, நினைவிலேயே இருக்காது. கொதிநிலையில் இல்லாமல் இருங்கள். என் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன். குறிஞ்சி மலை சார்ந்த இடம். கூடுதலும் கூடல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதுக்கு சொன்னேன். கல்யாணம் ஆனால் எங்கடா போவீங்க ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டேன். ஆன்சர் தேன் நிலவு மலை அப்படி வரோன்னு நினைச்சேன்பா. எழுந்திருச்சு பதில் சொல்லிச்சு, தனி கொடுத்தணும் மேடம். எங்க ஒத்த புள்ள பெற்று வச்சிருக்கிறேங்க நான், பையங்க. மனம் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், ஏன் மலைக்கு போகிறோம்? மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. மலை தேடி போகிறோம். நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார்.
இது வாழ்வின் ரகசியம். பல நேரங்களில் நமக்கு இது புரிவதே இல்லை. இப்படி சொல்கிறேன், தெய்வமாக தெய்வ நிலை என்பது அழியா நிலை, அழியா புகழ். பாரதிக்கு ஏன் அழியா புகழ்? என்ன வித்தியாசம்? கம்பனுக்கு ஏன் அழியா புகழ்? வள்ளுவருக்கு ஏன் அழியா புகழ்? இவர்கள் எல்லாம் ஏன் அழியா புகழ் பெற்றார்கள்? ஏன் இளங்கோவுக்கு அழியா புகழ்? பாரதி இந்த நாட்டை சொல்லுகின்ற பொழுது ஏன் எப்படி சொல்லிவிட்டு போனான்? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஏன் இவர்களை சொன்னான்? கருத்தியல் தானேங்க பாரதியின் கருத்தியல். நீங்கெல்லாம் பாரதி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பாரதியை நினைச்சாலே என் மனசெல்லாம் அப்படி உருகிருதுங்க. இப்படி நினைப்பானா ஒருவன்? இப்படியா நினைச்சிருக்கிறேன் நீ? அவனுடைய ஒரே ஒரு பாட்டு போதுங்க நம்ம எல்லோரும் அவனை கொண்டாடுவதற்கு. உங்களில் யாரேனும் அந்த மனநிலையில் இருந்தால் உங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டாடும். அவன் சொல்றான் ஒரு பாட்டுல, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். யாரும் பேசாத பொருளாம் அவன் பேச துணிகிறான். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். என் ஜன்மத்திலேயே எனக்கு முன்னும் சரி எனக்கு பின்னும் சரி யாரும் கேட்க முடியாத வரத்தை இதோ சக்தி உன்னிடத்தில் கேட்கிறேன். யோக சித்தி, யோக சித்தியில கேட்கிறான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். அப்படி என்ன கேட்டுட்ட நீ கடவுள் கிட்ட? மண் நல்ல கூர்ந்து கவனிங்க. சாமானியர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன், நூல் இழையில சொல்றேன். அதனால தாங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு நூல்னு பேரு. ஒரு மெல்லிய விஷயம்தாங்க. மாறிடுச்சுன்னு வச்சுக்காங்க. வற்றிய குளத்தில் மழை பெய்தவுடன் மீன்கள் மிதக்கின்றனங்க. 3 நாள்ல மீன்கள் நீந்துது. எப்படி? மழை போட்டுச்சா மீனை? கிடையாது. வற்றிய குளத்தில் மீன்கள் தான் செத்து போகும். மீன் முட்டைகள் மண்ணிற்கடியில் உயிரோடு இருக்கும். மழை பெய்தவுடன் துளிர்த்து எழுந்து வந்து நீந்தும். மீன் முட்டையின் மீது மழை துளி போல் சொல்லுகிறாங்க அவன். நான் உயிர் தெழுகிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், புல் பூண்டு, பூச்சி இவை யாவும் இன்புற்றுனா நீங்களும் அவனும் ஒன்று, நானும் அவனும் ஒன்று. என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இயைந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல, நான் ஏதாவது செய்யணும் அதுல அதுங்க சந்தோஷமா இருக்கணும். எங்கெங்க பிரிகிறாங்க இவங்க? நூல் இழையில் பிரிகிறார்கள். சிந்தனை நூல் இழையில் பிரிகிறது. என்னுடைய தந்தையார் அல்லாமா இக்பாலினுடைய ஒரு கவிதையை அடிக்கடி எனக்கு சொல்லுவார். வயது போக போகத்தான் விஷயங்கள் புரிகின்றன. சிறிய வயதில் புரியவே இல்லை. மனனம் செய்து பேசிவிட்டோம். பேசியதெல்லாம் ஞாபகம் வருது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழங்கால் படுகின்ற பொழுது கதவுகள் விரிகின்றன. खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, மனசு ஆழமா உள்வாங்கிட்டு போங்க. ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உயர்த்தி வை என்றால், விஸ்வரூபம் காட்டு என்றால், உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை நான் இனிமேல் எப்படி எழுத? அவன் எழுதக்கூடாதான். நீ இப்படித்தான் எழுதணும்ட்டு நாம விஸ்வரூபம் எழுந்து நிக்கணுமா? நிக்க முடியுங்கிறான் அல்லாமா இக்பால். எல்லாம் விதி. நோ, ஊழையும் உப்பக்கம் காண்பர் நாங்கள, அவர்கள் தான் மனித இனத்தில் தெய்வமாகிறார்கள். மாற்றியமைக்க முடியும். எத்தனை பேர் ஏழையாக பிறந்தோம், ஏழையாக இறக்க மாட்டோம். கல்வி அறிவு அற்ற குடும்பத்தில் பிறந்தோம், கல்வி அறிவு அற்று இறக்க மாட்டோம். சுதந்திரமின்றி பிறந்தோம், அடிமையாக சாக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை யார் ஒருவர் தானே தன்னுடைய கரங்களால் எழுதி கொள்கிறார்களோ அவர்கள் மனித உருவிலே தெய்வமாக உயர்த்தப் பெறுகிறார்கள்.
அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை சொல்லுகிறேன். இன்னைக்கு டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க. வரலாறு இருக்குல்ல, ஏன்னா இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. வரலாறு முதல் வெற்றியை வெறும் காகிதத்தில் தான் எழுதி வைக்கிறது. இரண்டாவது வெற்றியைத்தான் வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டா போதும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வரலாறு. நான் இப்படி வந்துட்டேன், அப்புறம் 10th வந்தவன் ஏன் +2ல வர்றதில்ல? கொண்டாடி தீத்துறோம். டர்ன் as a responsibility. வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள்ளுகின்றவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள். நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன், சாதனையாளர்கள் யார்? தவறே செய்யாதவர்களா? கிடையாது. ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள். எல்லாம் தப்பு செஞ்சவன் தான், ஒரே தப்பை திரும்ப செய்ய மாட்டான். அவன் சாதனையாளராக இருக்கிறான். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு எத்தகைய வாய்ப்புகளை, சிந்தனைகளை தருகிறது. நான் இதை ஒரு 4-5 கூட்டத்தில் எனக்கு தெரிந்து நான் மிக உணர்ச்சிவசப்பட்டு சொல்வது உண்டு. எனக்கு தெரியாது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நான் 22ஆம் தேதி வர வேண்டியவன், வர முடியல. சரியா? இன்னைக்கு வந்திருக்கேன். யார் என்னை அழைத்து வந்தது சொல்லட்டுமா? இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறீர்கள், மிக தீவிரமாக இருக்கிறீர்கள். வந்து அவங்க பேச்ச கேட்கணும்ட்டு பிரபஞ்சம் தூக்கிட்டு வந்து என்ன அப்படி வீசிருச்சு உங்க முன்னால. உடம்பு சரியில்லை, நோவே. டைட் ஷெட்யூல், நோவே. வா, கிளம்பு, வா. இழுத்து வருங்க. நான் உண்மையை சொல்றேன், இழுத்து வரும். ஆனா அது நமக்கு புரியுற சக்தி இருக்கணுமே. கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ், கொஞ்சம் வெளியில வாங்க பார்ப்போம்.